நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விக்கெட் டேக்கிங் கீ வந்து வருண் தான். ஒத்துக்கல மனசு இல்லைனாலும் அதுதான் நெசம், சரியா? அதனால வருணுக்கு வந்து 4 ஓவர் கொடுங்க, 4 ஓவர் போடட்டும், சரியா? இப்படிதான் ஒரு காலத்தில் வாசியை உள்ள வச்சிருப்பீங்க, 2 ஓவர் தான் கொடுப்பீங்க. இன்னைக்கு வாசி வந்தாரு, 4 ஓவர் போட்டாரு, அவரால் விக்கெட் எடுக்க முடியல. ஆனால் வருண் வந்து 3 ஓவருக்கு 3 விக்கெட், ஓவருக்கு ஒரு விக்கெட்டை தூக்கிடுறாரு. இன்னொரு ஒரு ஓவர் கொடுத்தீங்கன்னா 4 ஓவர். அவர் ஆட்டில் விக்கெட்டை எடுத்து டாப் விக்கெட் டேக்கிங்கில் போயிட்டே இருப்பார். அவர் வந்து லேட்டாக தான் கரியரே ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் கூட தான் ஆரம்பிச்சிருப்பார் கரியர். பட் இருந்தாலும் அவர் சூப்பராக பந்து போடுறாரு. எந்த சுச்சுவேஷன்னாலும் ஒரு டீமுக்கு விக்கெட் வேணுங்கிற சுச்சுவேஷனில் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அவர். அப்படிங்கும்போது அவர் ஒரு 4 ஓவர், அவர் வேலையே பவுலிங் தாங்கும்போது அவருக்கு ஒரு 4 ஓவர் கொடுக்குறதுல என்ன இருக்குது? அவர் என்ன பேட்டிங் பிடிச்சிட்டு வந்து டயர்டாகி மறுபடியும் பந்து போடுறாரா? இல்லை, அவர் வேலை 4 ஓவர் பவுலிங் போடணும், கொடுங்க. இப்போ குரூப் ஸ்டேஜ்லேயே அவரை டெவலப் பண்ணிட்டீங்கனாலே சூப்பர் 8ல் பிரம்மாண்டமாக போடுவார். இன்னும் பிரம்மாண்டமாயிரும். சூப்பர் 8 இதே கிரவுண்டு தான். அடுத்த மேட்ச்சு இந்தியா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான். சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட நம்மகிட்ட பல பகைகள் இருக்குது. நம்ம வந்து இந்த பேடிஎம் ட்ராஃபி, ஐடிஎஃப்சி பேங்க் ட்ராஃபி அந்த மாதிரி மேட்சாக நினச்சி வந்துடக்கூடாது. உண்மையிலே ஒரு சீரியஸ் கேமை பார்த்து தான் வரணும், இல்லைன்னா முடிச்சு விட்ருவாங்க. ஏன்னா 3 மேட்ச் இந்த கிரவுண்டில் தான் விளாண்டுருக்காங்க. நல்லா பழகிருச்சு கிரவுண்டு எப்படி இருக்குங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. எப்படி பண்ணணும்னு ஃபுல் ப்ராப்பர் பிளானோட வந்திருப்பாங்க. ஆமாம், நம்ம வந்து இந்த பேடிஎம் ட்ராஃபி, ஐடிஎஃப்சி பேங்க் ட்ராஃபி அந்த மாதிரி நினச்சி உள்ளே வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு மேட்ச் பிசுறு தட்டினாலும் நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு நடந்த சம்பவம் தான். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு நடந்துச்சு, நிறையா டீமுக்கு அதே தான். ஒரு மேட்ச்சு எங்கேயாவது தோத்தோம்னா முடிஞ்சு பிசுறு தட்டிடுவாங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பக்கா பிளானோட வந்துருங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேட்டிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பவுலிங்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அங்கங்கே ஏற்ற இறக்கம் இருக்க தான் செய்யுது. டீம்னா அப்படி தான் இருக்கும். அதை மற்ற பிளேயர் வந்து சரி கட்டி சமாளித்து ஆடிடுவாங்க, அவ்வளோதான். இருந்தாலும் நல்லா கான்ஃபிடண்ட்டாக வரணும், பக்காவாக அந்த மேட்ச் ஜெயிக்கணும், அவ்வளோதான். நம்ம அந்த மேட்சோட அனலைசிஸ் வீடியோ வந்து நம்ம சேனல்லே போடுவோம், நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் ஒரு 7 to 8 லைவ் இருக்குது, எப்போயுமே கிரிக்கெட் மேட்ச் லைவ். கண்டிப்பாக அந்த லைவ் வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் ஒரு 7 to 8 லைவ் இருக்குது, எப்போயுமே கிரிக்கெட் மேட்ச் லைவ். கண்டிப்பாக அந்த லைவ் வாங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.